இந்நாள் பொன்னாள். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராட். இன்றைய தினத்தில் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஒரு பயம் இருந்துகிட்ருக்கோம். சார், நான் திருப்பதிக்கு வேண்டினேன், எனக்கு திருப்பதிக்கு போக முடியல, நான் என்ன சார் பண்ணுறது? வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இருக்குது, பேசாமல் அங்கே போய் நான் இது பண்ணிடலாமா? ஆனால் உண்மையாகவே நான் அது திருப்பதிக்கு வேண்டுதல் வச்சுன்னு பண்ணாலேன்னா ஏதாவது இதாகிடுமா? இந்த மாதிரி வேண்டுதல் வச்சா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? வேண்டுதல் வச்சு நான் அது பண்ண முடியலன்னு எதாவது வருமா? இதை பற்றி டீட்டெயில் நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 9/8/2026 தட்சிணாயனம் பராபவருஷம் ஆடி மாதம் 24ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் பிற்பகல் 1:38 வரை, பின்பு திருவாதிரை. இன்றைய திதி ஏகாதசி காலை 9:08 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் பிற்பகல் 1:38 வரை, பின்பு அனுஷம். விருச்சிக ராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த அற்புதமான தினம். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி ஏகாதசி காலையில் 9:08 வரைக்கும் இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா துவாதசி. நாளைய தினத்தில் பிரதோஷ வழிபாடு. நாளைக்கு பிரதோஷ நன்னாள். பிரதோஷ நன்னாள் சிவபெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள். திங்கக்கிழமை சோமவாரம் ஆடி மாதத்தில் பிரதோஷ வழிபாடு. பாருங்களேன், எவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துட்டுருக்கு. தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவ்வளோ சிறப்பான நாளாக இந்த நாட்கள் இருந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உகந்த நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கு நாளைய தினத்தில். இன்றைய தினம் சூரிய பகவான், நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு உகந்த தினமாக இருந்துட்டுருக்கு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், போராடின்னு இருக்கேன் சார், அடுத்த நிலைக்கு போகணும்னு சொல்கிறவங்களுக்கு சாயந்தரம் 4:30 to 6 ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷராசி முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். சில நேரங்கள் கோவப்படுற மாதிரி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சில நேரங்களில் கோவம்லாம் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். தம்பி தங்கைகள் சில விஷயத்தை சொல்லிவிடுவா, பேசிடுவா, அதுக்கப்புறம் பாறேன் இப்படி சொல்லிட்டா பாறேன் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துகிட்ருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் டென்ஷன் ஆகும். அது நடந்துருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த மாதிரி 2 விதமான தன்மைகள் இருக்குது. அவங்க ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு அது மாறுது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா பொறுமையை கடைப்பிடிக்கணும், கோபத்தை கம்மி பண்ணணும், உங்களால் முடிஞ்ச உதவிகள் நிறைய பேருக்கு பண்ணணும். பார்க்கறது, கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மூலமாக தீர விசாரிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் மனசில் தோன்றது ரைட் அப்படின்னு நினைக்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சேலஞ்சிங்காக இருந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் முடியலன்னு சொன்ன விஷயத்தை நீங்கள் எடுத்து அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவன் இருக்கார், என்னை காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்போவுமே இருந்துருக்கும். அதே சமயத்தில் செய்யும் தொழிலே தெய்வமாக இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து கடைபிடித்து ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க, இட சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் நமக்கு சரிப்படாத தெரியாத தொழில்களில் பணத்தை போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக உதவி எதிர்பார்த்துன்றவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பண விஷயங்களில் இது பெண்டிங் ஆகிட்டே இருக்கிறதுல அது கிளியர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி, அந்த அபரிவிதமான வளர்ச்சிக்கு உங்களோட ஸ்பீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நாம் போராடினா தான் ஜெயிக்கும். நம்ம அப்படியே உட்காந்துருந்தால் ஒரு காரியம் ஒர்க் அவுட் ஆகாது. வி மஸ்ட் ஒர்க் ஃபார் தட். நம்ம அதை எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செயல்படுவீங்க, சக்ஸஸாக இருக்கும். அரசாங்க கான்ட்ராக்டரில் இருந்துட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் படித்தவருக்கு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க.
இன்றைய தினத்தில் நிறைய விஷயம் நீங்கள் போய் சாதித்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சேலஞ்சிங்காக இருந்துகிட்ருக்கும். ஃபேமிலியில் சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்க பேச தான் செய்வா. சில பேர் கீழே தள்ளுறதுக்குண்டான வார்த்தைகள்லாம் விடுவா. அது விட்டாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சே ஆவேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு பல பேர்த்த லைஃப்பில் பார்த்து 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 யாராவது ஏதாவது சொன்னால் கூட பெருசாகவே தெரியல. சார் நான் வந்து அஷ்டம சனியை தாண்டி வந்தவன், ஐயோ லைஃப்பில் பல போராட்டங்களை பார்த்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியலங்கிற மாதிரி. சில பேர் இவாளை போட்டு விட்றதுக்காக இவா பேசுவா, இவாளை போட்டு இந்த 2 பேர் பேசும்போது நாளைக்கு நம்மளை பற்றி வெளியில் சொல்ல மாட்டாளா என்ன அப்படிங்கிற எண்ணம் அப்பப்போ உங்களுக்கு தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்களில் மறக்கும், சில நேரங்களில் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த ஒர்க் பெண்டிங் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இன்றைய செய் நன்றைய செய் இப்பொழுதே செய்கிற மாதிரி அப்போவே எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிடித்தவங்களை வச்சுக்கணும், பிடிக்காதவங்களை தள்ளி வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கிறது நல்லது. பாசிட்டிவான திங்கிங், பாசிட்டிவான நபர்களை கூட வச்சுக்கிறது நல்லது. உண்மையாக இருக்கிறவங்க கூட வச்சுக்கிறது நல்லது. மீதி இருக்கிறவர்களை வைத்தால் ஒன்று, வைக்காட்டி ஒன்று. சில பேர் நம்ம முன்னாடி பெருமையாக பேசுவாள், அது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பக்கம் போய் நம்மளை பற்றி தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு லாபங்கள் உண்டு, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாருங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டக்குன்னு அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இது சாப்பிட்ணும், இது வாங்கணும் அப்படின்னு நினச்ச விஷயம் உங்களுக்கு அன்பளிப்பாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமாக மனசை விட்டு யார்ட்டையா பேச முடியாதாங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ தோணும். வயசானவங்க கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். சில நேரம் எக்ஸசைஸை விடப்படாது, வாக்கிங் விடப்படாதுன்னு டாக்டர் சொல்லுவார். அது அப்படியே கடைபிடிக்கிறது நல்லது. சுகர் பேஷண்ட்டாக இருந்துட்டு, ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கிறவங்க இது சாப்பிடப்படாது, நான் சாப்பிடப்படாது, டயட் இஸ் அ டயட், அது ரொம்ப டயட்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது, டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள், திருப்திகரமான நாளாக அமையும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, சொக்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை வாய்ப்பிலிருந்து அதே சமயத்தில் தொழில் பண்ணி அதுமாதிரி இரண்டுமே செய்யக்கூடியவங்க. வெளிநாட்டில் இருந்துட்டு சார் நான் சைட் பிஸ்னஸ் பண்ணுறேன், இதையும் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். இன்ட்யூஷனல் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நினச்சது அப்படியே நடக்கும். மறைமுக எதிரி யார், நேர்முக எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும். இவங்கெல்லாம் இப்படி, இவங்கெல்லாம் இப்படி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கவனிச்சிருவீங்க. 4 பேர்கிட்ட கருத்து கேட்டு பண்ணதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் என்ன நினைக்கிறேன் அதான் செய்வேன். ஏன் ஒய் இப்படி கேட்டு லைஃப்பில் இப்படி இருந்தது தான் மிச்சம், நான் இனிமேல் எடுத்து செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியங்களும் எடுத்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், வேலை வாய்ப்பு கூடி வரும், கடனுக்காக கடன் வாங்கலை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. இது கெட்டதுன்னா டப்புன்னு நிறுத்திடணும். இது கெட்ட பழக்கம் மற்றவங்க சொல்கிறாங்க, இல்லை மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது பண்ணக்கூடாது. நான் தெரியாமல் பேசிட்டோம், லூஸ் டாக் விட்டுட்டோம், நான் அப்படி கிடையாது, முந்திலாம் அப்படி இல்லை, அப்படி முந்திக்கும் இப்போத்துக்கும் நான் நல்லா இருக்கும்போது எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்குன்னு அந்த அனலைஸ் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இந்த சேஞ்ச் எல்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக அதை முயற்சி எடுத்து பாருங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் டிசிப்ளினாக சில காரியத்தை எடுத்து பண்ணவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான மாற்றங்கள். ஃபுட் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சு, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்துங்கள், வேலையில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் கான்சன்ட்ரேஷனை மட்டும் நம்ம இடம் மாறாத கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நிறைய விஷயங்கள் பார்த்து 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 பழகிடுது. ஐயோ கொஞ்சம் நெஞ்சத்து அனுபவம் இல்லை சார், நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன சின்ன விஷயங்களை யதார்த்தமாக பேசிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் படுற பாடு ஏண்டா பேசினேன்னு ஆகிவிடும். அந்த மாதிரி என்னோடய அனுபவம் நிறைய பேசின்னு இருக்குது சார். கொஞ்சம் நஞ்சத்து கிடையாதுங்கிற மாதிரி அனுபவித்து சில விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில நேரங்கள் நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஐடியாஸ் கேட்டால் சொல்லலாம். அவங்களுடைய மனநிலை தெரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. ஃபேமிலி விஷயத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கணும், பிஸ்னஸ் விஷயத்தை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கணும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லவே சொல்லாதீங்கோ.
இன்றைய தினத்தில் இதை கடைபிடித்தால் மிகப்பெரிய வெற்றி. வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். இன்றைக்கி வேணால் பாருங்களேன், சொந்த பந்தம் சந்திப்பீங்க. சில மாற்றங்கள், பேசாமல் வேலையை விட்டு நின்றலாமான்னு தோணும். திடீர்னு இல்லை இந்த வேலை தான் நமக்கு கை கொடுக்கறது. இப்படி இரட்டிப்பு விதமான யோசனைகள் மனசில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபம் உண்டு. நினச்சது நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். ரொம்ப நாளாக இருந்தக்கூடிய மன யோசனைகள் போகும். நல்லது நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறும். அதே மாதிரி மேல் அதிகாரி மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் சில விஷயங்கள் ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே ஸ்டடி பண்ணிவிட்டு அதை அப்படியே செயல்படுத்தினா பின்னாடி 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைய தினத்தில். பணவரவுகள் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பேர்லாம் அட்வைஸ் பண்ணுவோம், இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு. ஏன்னா நம்ம வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு 4 பேர் 4 விஷயத்தை சொல்ல தான் செய்வாள். நமக்கு நிம்மதி வேணும் முதல்ல, மற்றதெல்லாம் அப்புறம்தான். நிம்மதி இருந்தாலே எல்லா காரியங்களும் வெற்றி தான். ஒரு காரியம் நம்ம பண்ணுறோம், அதுக்கு நிம்மதி வேணும். எதுவுமே நிம்மதி இல்லாமல் இது இப்படி மற்றவங்களுக்காக வாழ்ந்து செல்ஃபிஷ்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறா. நான் எனக்காக வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு செயல்படக்கூடிய நாள். சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டுருக்கோம், சேலஞ்சிங்காக பல விஷயங்கள் எடுத்து செய்வாங்க. ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கோம், யோகா ஆசிரியர் இருந்துருக்கோம், அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். வேலை வாய்ப்புக்கு கடனுக்காக கடன் வாங்க தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்கள பார்த்துட்டு நான் என்னை மாற்றிக்கணும் அவசியம் கிடையாதுங்கிறதுல நீங்கள் ஸ்டடியாக இருந்துட்டேன்னா மிகப்பெரிய வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சில நேரங்கள் நம்ம இது செய்யலைனாலும் உங்கள் மேலே தப்பு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. யதார்த்தமாக இருப்பேன். இப்படி யதார்த்தமாக எல்லா விஷயங்களும் இருந்துடக்கூடாது. எது ரைட் எது ராங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒன்று நம்ம கையில் எடுக்கிறோம், இது நம்ம பொருளில் நம்ம எடுக்கவே கூடாது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், இது நம்ம சப்ஜெக்டில் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ தேவையில்லாத சப்ஜெக்ட், தேவையில்லாத பொருள், தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில விஷயங்கள் மற்றவங்க இவங்களை பற்றி உங்கள் அன்பானவர்களை பற்றி சொன்னால் அதை எடுத்துக்காதீங்க. அதை கேரும் பண்ணாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அர்த்தநாதீஸ்வர வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் காத்துன்னு இருக்கு. கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்துறது நல்லது. சில நேரங்களில் மற்றவா டென்ஷன் படுத்துறதுக்குனே பேசுவா, இதனால் இந்த காரியம் கட்டுப்படும். அதனால் இன்றைக்கி அதிர்ஷ்டமான தினமாக இன்றைய தினம் உண்டு. லாபமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய நீங்கள் ஐடியா பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாங்க. அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனாக இருந்துருப்பேன், ஆனாலும் காரியத்தை சாதிச்சிருவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், ஒருத்தர் வேண்டுதல் வச்சுருக்கார். திருப்பதியில் வேண்டுதல், பழனியில் வேண்டுதல் வச்சுருக்கார். என்னால் போக முடியல, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலையோ இல்லை முருகர் கோயிலையோ நான் அதை காணிக்கை செலுத்திடலாமா, அது எனக்கு சரிப்படுவா, அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, ஏதாவது சாபம் வந்துடுமா, இப்படி நிறைய பேர் கேட்பாங்க. பாருங்கள், நீங்கள் எந்த கோயிலில் வேண்டியிருந்தாலும் அந்த கோயிலில் தான் பண்ணணும். உங்களால் முடியல இல்லை போக முடியல அப்படின்னு எடுக்கும் பொழுது யார் அந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்கக்கிட்ட கட்டி உங்களுடைய பேர் எழுதி அதை உண்டியில் போட சொல்லிடணும். உங்களால் முடியலைன்னா அந்த காரியத்தை பண்ணணும். ஒருவேளை முடி காணிக்கை கொடுக்கணும், ஆனால் என்னால் அங்கே போக முடியல, நான் இங்கே பண்ணலாமா, அப்படி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல போய் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை சார், இயற்கையாக எனக்கு தடங்கள் வந்துடுது, எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் கண்லன்ஸ் வந்துடுது, அதனால் நான் போக முடியாமல் இருந்துட்டுருக்கு, நான் என்ன சார் பண்ணுறது? எப்படி பார்த்தாலும் நீங்கள் கோயிலுக்கு போகிறாரு, எப்படி பார்த்தாலும் அந்த காரியத்தை பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா அந்த கோயிலில் பண்ணுறது தான் உச்சிதம்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் வழிபாடுனா அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது தான் எக்ஸாக்டாக நல்லது. சில பேர் அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, இப்படி வேண்டுதல் வச்சுட்டே இருக்காத, ஏதாவது பண்ண முடியாமல் போயிட போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்க. அப்படி வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியல, போக முடியல, 100% போக முடியலன்னா யாராவது போகிறாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து விடணும்.
அதுக்கு பிரதிநிதியாக இதுக்கு பிரதிநிதியாக இதுன்னு பண்ணுறத 90% தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு 10% முடியலைன்னா வேணால் அதை பண்ணிக்கலாம். மீதி 90% நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அந்த ஆலயத்தில் இருப்பது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோஷாச்சாரியர் ஒரு சம்ராட் மகேஸ்வர். இந்நாள் பொன்னாள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.